ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. நல்ல அப் ட்ரெண்ட்னு இல்ல, நல்லா போயிட்டுருக்கு. என்னன்னா இறங்காமயே போயிட்டுருக்கு. அதான் ஒரு சின்ன பேனிக் இருக்கு எனக்கு. அ டெய்லி நல்லா தான் ஏறுறாங்க. நல்லா தான் ரெக்கவரி ஆகுது. என்ன அப்டின்னா, அப் ட்ரெண்ட் அப்டின்னாலே ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். ஒரு ஹை போயிடுச்சு அப்டின்னாலே அடுத்து லோ வரணும். இப்போ வரைக்கும் ஹை மட்டும் தான் போயிட்டுருக்கு. லோன்றதே வரல. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கேப் அப் தான். ஏன்னா டவ் ஜோன், நாஸ்டாக் வந்து நல்லாவே மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சொல்லியிருந்த அந்த ரெசிஸ்டன்ட் 23,700 அதையும் தொட்டுருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 23,800ல மைனரா ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,000 வரைக்குமே போகும். என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ஒரு இன்னைக்கு வந்து கேப் அப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி கேப் அப் ஆகும் பட்சத்தில், அ இப்போ வந்து 650 கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேல கேப் அப் ஆச்சு அப்டின்னா தான் ஒரு நல்ல நியூஸ். ஏன்னா 800ல ரெசிஸ்டன்ட் இருக்கு. 800க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்டின்னா மொமெண்டம் இன்னும் பாசிட்டிவ்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இன்கேஸ் செல் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன் அப்டின்னா, ஒரு நல்ல ஹை போயிருக்கு. சின்னதா ஒரு செல் அடிச்சுட்டு திரும்ப ஹை போச்சு அப்டின்னா, நல்லாவே போகும். ஏன்னா ட்ரெண்ட் லைனையும் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ரீடெஸ்டிங் எடுத்துட்டு போனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரே மாரியே போணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன ஒரு செல்லிங் வந்துச்சு அப்டின்னா, அது குட் சைன் தான் மார்க்கெட்டுக்கு. பெரிய செல்லிங் வராத வரைக்கும். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி மூவ் ஆகுறாங்கன்னு சொல்லி. பேங்கிங் வந்து கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ட் வந்து 23,800 அடுத்து 23,400. சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,700 ஓகேங்களா? அதான் சப்போர்ட். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 23,370, 400 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பேங்க் தான் தலைவன். கன்டினியூஸா இவனும் அதே தான். ஏன்னா ஒரே மாரி ஏறிட்டே இருக்கானுங்க. ஸோ இன்னைக்கும் கேப் அப் தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 52,600 தான். ஸோ அப்படிங்கும்போது ஸோ ஒரு சின்ன செல்லிங் வரலாம். செல்லிங் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா வந்து 51,600 இருக்கும். அது பிரேக் பண்ணுச்சுன்னா 51,000 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் வந்து 52,600. ஐடி வந்து பேங்கிங் அளவுக்கு மூவ்மெண்ட் குடுக்கல. ஏன்னா இன்னும் அந்த சைட்வேஸ் ஜோன்லயே தான் இருக்காப்ல. ஸோ பெருசா மூவ்மெண்ட் குடுக்கல ஐடி. ஐடி இன்னும் ரெக்கவரி ஆகவே ஸ்டார்ட்டே ஆகல. பேங்கிங்லாம் ரெக்கவரி ஆயிடுச்சு. நிஃப்டியுமே ஓரளவுக்கு ரெக்கவரி. ஸோ ஐடியும் ரெக்கவரி ஆச்சுன்னா நிஃப்டி இன்னும் சூப்பரா ரெக்கவரி ஆகும். ஸோ ஐடியோட ரெக்கவரிக்காக தான் வெயிட்டிங்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ அவனும் ரெக்கவரி ஆகி போயிட்டே தான் இருக்கான். கன்டினியூஸா போயிட்டே தான் இருக்கான். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல டச் பண்ணிட்டான். அந்த 1800 லெவல் சொன்னா அந்த லெவல் வந்துட்டான். ஸோ இத பிரேக் பண்ணி இன்னும் மேல போறான் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஹை போயிருவான். 1876 வரைக்குமே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஓகேங்களா? ரிலையன்ஸ் தலைவன் பார்ப்போமா? ஸோ ரிலையன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கான். அந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தேன். அந்த லெவல்ல தான் இருக்கான். ஸோ நான் இன்னைக்கு இன்ட்ராடேக்கு வந்து இவனுக்கான ரெசிஸ்டன்ட் வந்து 1327, சப்போர்ட் லெவல் வந்து 1294 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.